Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா வந்து ஜீரா ரைஸ் வந்து கோகனட் மில்க் வச்சு எப்படி ஜீரா ரைஸ் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு காம்போவா வந்து ஒரு பட்டாணி வச்சு எப்படி வந்து ஒரு கிரேவி பண்ணலாம் அப்படின்ற சைட் டிஷ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். குக்கர் தூக்கி பொரிச்சாச்சு. இப்போ நம்ம இதை குக்கர்ல தான் பண்ண போறோம். நான் இப்போ வந்து ஒரு 3/4 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி வந்து நான் அதில் இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதில் எது வேணும் எது வேணாங்கிறத கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. இதில் ஒரு 50 ml ஆயில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 30 ml கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எண்ணெயும் நெய்யும் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம், ஸ்பைசஸ்லாம். இதில் வந்து 2 பட்டை போடுறேன், அப்புறம் 3 ஏலக்காய் போடுறேன், அதே மாதிரி 3 கிராம்பு போடுறேன், 2 பிரிஞ்சி இலை போடுறேன். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம இதுக்கு தேவையான ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஒரு 3 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன் நான். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறமா இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதில் நான் 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 5-6. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி அண்ட் புதினா ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. இருந்தால் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் என்கிட்ட பட்டாணி மட்டும் தான் இருக்குது, அதனால் நான் பட்டாணி மட்டும் போடுறேன். இதில் இதில் 1.5 இருக்குது கோகனட் மில்க்கு. ரிமைனிங் வந்து நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீதி ஒரு 1.5 வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து 2 இது வந்து ரைஸ் எடுத்திருக்கேன், அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இதில் 4 இது தண்ணி ஊற்றணும். அந்த 4ல் நீங்கள் 2 கிளாஸ் தேங்காய் பாலும் 2 கிளாஸ் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எவ்வளோ உங்கள்கிட்ட 1 டம்ளர் தான் தேங்காய் பால் இருக்குன்னா 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். இதில் வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் 4-5 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு நீங்கள் ஒரு 10 கூட போட்டுக்கோங்க. என்கிட்ட நீங்கள் இவ்வளோதான் இருக்குது, அதனால நான் கம்மியாக போடுறேன். வெங்காயம், 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், நல்லா பெருசாக இருக்க 2 வெங்காயம் நல்லா பெருசாக அரைஞ்சிக்கோங்க. ரஃப்பாக சாப் பண்ணிப்போம். 2 பழுத்த தக்காளி, இது எல்லாத்தையும் மிக்சியில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த தண்ணியும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் போடுறோம்.
இது ஜீரக சம்பா ரைஸில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் எடுத்துக்கிறது ஜீரக சம்பா ரைஸ். இந்த ரைஸ் பாருங்கள், சின்ன சின்னதாக பொடி பொடியாக இருக்கும். ஜீரக சம்பா ரைஸ். ரைஸ் போட்டதுக்கப்புறமா உப்பு மட்டும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். பட்டாணி கிரேவி செய்யறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு பெரிய கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் தாளிப்புக்கு நம்ம பிரியாணிக்கு என்னென்ன போட்டோமோ, அந்த பிரிஞ்சி ரைஸ்க்கு என்னென்ன போட்டோமோ அதே இதுக்கும் போட்டுக்க வேண்டியது. ஜீரா ரைஸ்க்கு போட்டது எல்லாமே. ஒரு 2 பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஒரே ஒரு கிராம்பு, 2 பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு ஜீரகம். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் நம்ம ஆல்ரெடி கிரேவியில் நம்ம அரைக்கிறதுல போட்டிருக்கோம். அதனால தாளிப்புக்கு மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து பட்டாணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதில் 1 கப்பு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கப்பு பட்டாணியை இதில் அப்படியே இதையும் அதிலே இந்த கடாயிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க. பட்டாணி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நமக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். காரத்துக்கு அந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன், பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலான்ட்டு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட் இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டாணி வேகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம் எல்லாமே. இந்த பாருங்க, உதிரி உதிரியா உங்களுக்கு இந்த ஜீரா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கோகோனட் மில்க் போட்ட ஜீரா ரைஸ். இதை நீங்கள் குக்கர்லேருந்து இன்னொரு வெசல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடணும். எப்பயுமே இதே குக்கர்லேயே நீங்கள் எப்பயுமே வைக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ரைஸ் செஞ்சோம்னா அதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு எப்பயுமே மாற்றிடணும் இமீடியட்டாக. இப்போ இந்த கிரேவி வந்து திக்காயிடுச்சு. இல்லை தண்ணி வந்து குறைஞ்சி எவாப்ரேட் ஆயிடுச்சு. இந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்தோன்னா அதான் ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ நம்ம கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கிட வேண்டியதுதான். இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
ஜீரா ரைஸ்க்கு இது வந்து நல்ல சூப்பர் காம்போவாக இருக்கும். இந்த சைட் டிஷ் வந்து செம்மையாக இருக்கும். ஃபைனலாக இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து நல்லா எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எல்லாருமே மறக்காம நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருந்தது இந்த கமெண்ட்டில் வந்து உங்களோட கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.